எவ்வளவுதான் யோசித்து பார்த்தாலும் அவளுக்கு புரியவே இல்லை. அவள் அவனை எப்போதிலிருந்து வெறுக்க ஆரம்பித்தாள். இந்த அருவருப்பு கலந்த வெறுப்பு அவள் மனதில் எந்த தருணத்தில் தோன்றியது? வெறுப்பை தந்த அந்த வினாடி எது? அவன் தட்டை வலித்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். நடுநடுவே பாயாசத்தை சுர்ரென்று உறிஞ்சி குடித்து கொண்டு இருந்தான். எந்த மனநிலையிலும் அவள் பண்டிகைகள் கொண்டாட தவறுவதில்லை. அப்படி செய்வதன் மூலம் தன் வாழ்க்கை அப்நார்மலானது இல்லை என்று அவள் தனக்கு தானே நிரூபிக்க முயன்று கொண்டிருந்தாள். அவன் சாப்பிட்ட விதமே அவளுக்கு ஒரு வித அருவருப்பை உண்டாக்கியது. சிறு வயதில் அவனுக்கு அவனுடைய அம்மா வேண்டிய அளவு உணவு கொடுக்கவில்லையோ என்னவோ. இப்பொழுது பெருந்தீனிதான். ருசியான உணவு, ருசியற்ற உணவு, வீட்டு சாப்பாடு, ஹோட்டல் சாப்பாடு, ஓசி சாப்பாடு, எதுவாயிருந்தாலும் சரி, ஒரு கை பார்த்து விடுவான். எல்லாவற்றிற்கும் மேல் தனக்கு பிடிக்காதவர் வீட்டிற்கு போய் அவர்கள் கொடுக்கும் உணவையும் கூட விழுங்கி விடுவான். அவளுக்கு பழைய ஞாபகம் வந்தது. கல்யாணமான 10ஆம் நாளில் டெல்லியிலேயே அப்பாவின் நண்பரை எதோட்சியாக சந்தித்ததும், அவனுக்கு அவரை காரணமில்லாமல் பிடிக்காமல் போனதும், அப்படியும் அவருடைய அழைப்பை ஏற்று அவர் வீட்டிற்கு போய் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவரை முறைத்து பார்த்து கொண்டே டிஃபனை அவசரமாக அடைத்து கொண்டு சட்டென்று அவன் வெளியேறியதும் எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்தது. அவள் அப்பொழுது எவ்வளவு அதிர்ச்சி உற்றாள், எவ்வளவு வெட்கி போனாள். இருப்பினும் அவன் அவ்வளவு மட்டமானவன் என்பதை அவள் மனதும் ஏற்க மறுத்ததால் அவனுடைய நடத்தைக்கு அப்பொழுது அவள் ஒரு காரணம் கற்பித்து கொண்டான். அதாவது, தனக்கு பிடிக்காதவர் மனது கூட நோகாமல் இருப்பதற்காக தான் அவர் அழைப்பை ஏற்பதாகவும் டிஃபனை சாப்பிட்டதாகவும் தன்னை அவள் நம்ப வைத்து கொண்டாள். அந்த நம்பிக்கை தூள் தூளாகி அவனுடைய அப்பட்டமான கீழ்த்தரமான சுயநல நிதரிசனம் ஆகும் போதுதான் வெறுப்பை தந்த அந்த வினாடி பிறந்ததோ அவளுக்கு நிச்சயமாக தெரியவில்லை. அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான். பாயச பாத்திரத்தில் இருந்த எல்லா முந்திரி பருப்பையும் திராட்சையும் தன் கிண்ணத்தில் போட்டுக்கொண்டு தின்று முடித்தான். அவளுக்கோ குழந்தைகளுக்கோ எதையும் மிச்சம் வைக்க வேண்டும் என்ற உணர்வு எப்பொழுதுமே அவனுக்கு இருந்ததில்லை. திருமணமான புதிதில் அவன் எதையாவது முழுவதும் சாப்பிட்டு விட்டால் அவள் கேட்பாள், எனக்கு மிச்சம் வைக்கலையா என்று. அதற்கு அவன் பரிதாபமாக முகத்தை வைத்து கொண்டு, ஐயோ, உள்ளே இருந்திருக்குன்னு நினைச்சேன் என்பான். அவள் சிரித்த முகத்தோடு, பரவாயில்லை, எனக்கு அது அவ்வளவா பிடிக்காது என்று சொல்லும் வரை மன்னிப்பு கேட்டுக்கொள்வான். இந்த நாடகம் பல தடவை நடந்தும் இது நாடகம் என்று அவளுக்கு தெரியவில்லை. தான் எப்படி அவ்வளவு முட்டாளாக இருந்தோம் என்று இப்பொழுது அவளுக்கு வியப்பாக இருந்தது. பிறந்த வீட்டில் அவள் தாய் தந்தைக்கு செல்லப்பெண், சூதுவாது தெரியாமல் வளர்ந்தவள், உண்மையான உறவுகளை மட்டுமே அறிந்தவள். அதனால் பொய்யும் புனை சுருட்டும் அஸ்திவாரமாக கொண்ட அவளுடைய சுபாவத்தை அவளால் சீக்கிரமாக புரிந்து கொள்ள இயலவில்லை. அந்த இயலாமையிலும் ஒரு லாபம். ஆம், அதன் காரணமாக தான் அவள் சில மாதங்களிலாவது ஒரு அசட்டு ஸ்வர்க்கத்தில் கழித்தாள். அஸ்வர்க்கம் நீர்க்குமிழியாய் வெடித்த போது வெறுப்பை தந்த அந்த வினாடி வந்திருக்க வேண்டும். அவன் சொல்வதெல்லாம் பொய்யை தவிர வேறு ஒன்றுமில்லை என்பதை அவள் எப்பொழுது உணர்ந்தாள்? அவளுக்கும் தெரியவில்லை. நினைவுகளில் மூழ்கி இருந்தவளுக்கு திடீரென்று நினைவு வந்தது. குழந்தைக்காக கொஞ்சம் பருப்பை எடுத்து உள்ளே வைக்கவில்லை என்று. உடனே பருப்பு கிண்ணத்தை பார்த்தாள். அவள் பயந்தபடியே அவன் பருப்பை காலி செய்து விட்டிருந்தான். அவள் மேலோ அல்லது குழந்தையின் மேலோ உள்ள வெறுப்பினால் அப்படி செய்தான் என்பதில்லை. அவனை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் சகல ஆத்மாக்களும் ஒன்று. இதில் மட்டும் அவன் யார் உபதேசத்தையும் கேட்க மாட்டான். சாப்பாடு என்று வந்துவிட்டால் அவனுடைய உலகம் மிக சிறியதாகிவிடும். அதில் அவனை ஆட்டுவிக்கும் அவனுடைய அம்மாவுக்கு கூட இடம் கிடையாது. ஒரு நாள் குழந்தைக்கென வாங்கி வைத்திருந்த வாழைப்பழத்தை திருட்டுத்தனமாக வாயில் அடைத்து கொண்டு அவன் அவசரமாக சமையலிலிருந்து வெளியேறுவதை பார்த்து விட்டாள். அதுவரை இந்த மாதிரியான சில்லறை உணவு திருட்டுகளுக்கெல்லாம் அவள் தன் வீட்டில் பாத்திரம் தேய்க்கும் 14 வயது சிறுமியை சந்தேகித்துக் கொண்டிருந்தாள். உண்மை வெளிச்சத்துக்கு வந்த அந்த கணம் வீட்டில் ஒரு திருடனை வைத்துக்கொண்டு ஒரு அப்பாவி ஏழை குழந்தையை சந்தேகித்தது வருத்தத்திற்குள்ள குற்ற உணர்வு அவளை தாக்கியது. ஒருவேளை அந்த தாக்குதலின் எதிரொலியாக தான் அவள் மனதில் வெறுப்பு எழுந்ததோ இருக்கலாம். அவன் தண்ணீரை குடித்து பெரியதாக ஒரு ஏப்பம் விட்டான். அவன் முகத்தில் திருப்தி மண்டி கிடந்தது. இது அவளால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. அவன் அவளை இரவும் பகலும் எப்படியெல்லாம் திட்டுகிறான்.
நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டதே தப்பு. எங்கள் அம்மா அப்பவே சொன்னான், இந்த பொண்ணு வேண்டாம், இவ ஜாஸ்தி படிச்சிருக்கா, திமிரா இருப்பான்னு. நீ இப்பவே வீட்டை விட்டு போயிடு. இதை கேட்டு கேட்டு அவளுக்கு அழுத்து விட்டது. இப்படி அவளை தினமும் கரித்து கொண்டே எப்படி அவனால் அவள் சமைத்த சாப்பாட்டை ரசித்து சாப்பிட முடிகிறது? அவள் நினைத்து கொண்டாள். அவனுடைய வெறுப்பு கூட போலிதானே என்று. ஆம், அவனுடைய உணர்ச்சிகள் எல்லாம் போலி. பொம்மலாட்டக்காரன் பொம்மைகளின் உடல் உறுப்புகளை மட்டும்தான் ஆட்டுவிப்பான். ஆனால் அவனுடைய அம்மாவோ அவனுடைய உணர்ச்சிகளையோ ஆட்டுவிப்பான். வாரம் ஒரு முறை அவனுக்கு அம்மாவிடமிருந்து அவனுக்கு கடிதம் வரும். அவனுடைய ஆபீஸ் விலாசத்திற்கு ஒவ்வொரு கடிதத்தின் பாதிப்பும் 2-3 நாட்கள் தொடரும். அந்த நாட்களில் அவன் சீக்கிரம் வீடு திரும்புவான். சண்டை போட நேரம் வேண்டுமல்லவா? அப்பொழுது அவன் முகத்தில் ரௌத்திரம் கூடி கொண்டிருக்கும். மற்ற நாட்களில் நேரம் கழித்து வருவான். முகத்தில் ஒரு புன்னகையுடன். அவனுடைய ரௌத்திரத்திற்கு ஆழம் கிடையாது, புன்னகைக்கும் ஆழம் கிடையாது. வெகு நாட்களாகவே அவனுடைய ரௌத்திரம் அவளை அதிகம் பாதிப்பதில்லை. வாசற் கதவை திறந்து அவன் முகத்தை பார்த்தவுடன் அடிவயிற்றில் சில் என்ற ஒரு உணர்ச்சி, நெற்றி நரம்புகளில் ஏதேதோ ஒரு சூடாக பாய்வது போன்ற உணர்வு, அவ்வளவுதான். அதன் பிறகு அவள் மனம் மரக்கட்டையாகிவிடும். அவனுக்கு டிஃபன் காஃபி கொடுத்துவிட்டு குழந்தையை மடியில் வைத்து கொண்டு சுவற்றில் சாய்ந்து கொண்டு உட்கார்ந்து விடுவான். அவன் டிஃபன் சாப்பிட்டவுடன் ஆரம்பிப்பான். கல்யாண சத்திரத்தில் குளிக்க வெந்நீர் சூடாக இல்லாதது முதல் தொடங்கி முன்தினம் அவள் ஏதோ சொன்னது வரை தேதி வாரியாக வரிசைப்படுத்தி அவளையும் அவளுடைய பெற்றோரையும் குற்றம் சாட்டுவான். முன்தினம் அவள் என்ன சொன்னாள் என்பது முக்கியமில்லை. எது சொல்லியிருந்தாலும் அதில் குற்றம் கண்டுபிடிக்கும் திறமை அவனுக்கு இருந்தது. அவள் ஒருவேளை முன்தினம் ஒன்றுமே பேசாமல் இருந்திருந்தால் அதுவே அவனுடைய குற்றமாகிவிடும். மாலை 6 மணிக்கு தொடங்கும் இந்த ஒத்தை நடிகன் நடத்தும் ஒத்திகை இல்லா நாடகம் இரவு 8 மணி வரை நடக்கும். பிறகு அவன் சாப்பிடுவதற்காக இடைவேளை. குழந்தையை தூங்க வைத்துவிட்டு அவள் சாப்பிட உட்காரும் போது மறுபடியும் ஆரம்பிப்பான். மனம் மரக்கட்டையாகும் போது அவளுடைய வயிறும் சுருண்டு விடுமோ என்னவோ. அவள் தன் சாப்பாட்டை அப்படியே குப்பை தொட்டியில் கொட்டி விடுவாள். அவன் பின்தொடர்ந்து வந்து கத்தி கொண்டிருப்பான். அவளுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இதற்கு பிறகு நாவல் படிப்பதற்காக 2வது இடைவேளை. வேலைகளை முடித்து கொண்டு குழந்தைகளை தூக்கத்திலேயே பாலூட்டிவிட்டு வெகு நேரம் முயற்சித்து தூங்க தொடங்குவாள். அதற்குள் அவன் நாவலை முடித்துவிட்டு அவளை எழுப்பி மறுபடியும் போர் தொடுப்பான். அவனுக்கு தூக்கம் வரும் வரை இது தொடரும். ஒருமுறை போரின் உச்சகட்டத்தில் அவளை வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை தாளிட்டு விட்டான். சப்தம் கேட்டு தூக்கத்திலிருந்து விழித்து கொண்ட குழந்தை அரைகுறையாக நிலைமையை புரிந்து கொண்டு ஓவென்று அழத் தொடங்கினாள். இதுவும் ஒரு நாடகம்தான் என்றும் அவளுக்கு தெரியும். அதனால் தானோ என்னவோ நடுநசியில் வீட்டிற்கு வெளியில் தள்ளப்பட்டதற்காக அவள் அவமானப்படவில்லை. டெல்லியின் ஜனவரி மாதத்து குளிர் கூட அவளுடைய மனதில் எழுந்த ஒரே எண்ணம் தன் குழந்தையின் மனத்தில் பயம் உறையும் முன் அந்த நிலைமைக்கு எப்படியாவது முடிவு கட்ட வேண்டும் என்பதுதான். அவளிடம் அவன் மனித தன்மையற்று நடந்து கொள்வதை மற்றவள் அறிவதை அவள் விரும்ப மாட்டான் என்பது அவளுக்கு தெரியும். ஆகவே அவனுடைய அந்த பலவீனத்தை தாக்கினாள். உணர்ச்சிகளை தாண்டிய சன்ன குரலில் சொன்னால், கதவை திறங்கோ, அடுத்த வீட்டு மாதாஜி விளக்க போட்டு கதவை திறக்கிறா, அவள் பார்த்துட்டா உங்களை தப்பா நினைப்பான். அவன் உடனே கதவை திறந்து வைத்தான். அவனை தள்ளி சென்று குழந்தையை வாரி சமாதானப்படுத்தினாள். இரவு முழுவதும் குழந்தை மடியிலேயே தூங்கினாள். தூக்கத்தில் கூட குழந்தைக்கு நடுவே பயத்தினால் தூக்கி போட்டது. அன்று அவள் அவனை பார்த்த பார்வையில் அதற்கு பிறகு அந்த நாடகத்தை அவன் நடத்தவில்லை. அவள் நினைத்து கொண்டாள், ஒருவேளை இப்படி அவன் சண்டை போட ஆரம்பித்த பிறகுதான் வெறுப்பை தந்த அந்த வினாடி வந்ததோ? இல்லை என்று தோன்றியது. இப்படி அவன் அதி உக்கிரமாக சண்டை போட தொடங்கியது கடந்த 1 வருடமாக தான். திருமணமான புதிதில் கூட அம்மாவின் கடிதங்கள் அவனை பாதித்தது உண்டு. ஆனால் அப்பொழுதெல்லாம் அவன் தன் கோபத்தை வேறு விதமாக தான் காண்பிப்பான். நாட்கணக்கில் அவளுடன் பேசாமல் இருப்பான். அவனை தன் சிறிய சாம்ராஜ்யத்தின் அரணாக எண்ணியிருந்த அவளுக்கு இது சித்திரவதையாக இருக்கும். தூண்டி தூண்டி காரணம் கேட்ட பின் திருமணத்தின் போது அவளுடைய பிறந்த வீட்டினர் அவனுக்கோ அல்லது அவனுடைய அம்மாவுக்கோ செய்த அவமரியாதை அல்லது செய்ய தவறிய மரியாதைக்காக அவர்களை குற்றம் சாட்டுவான். அவளை நேரடியாக ஒன்றும் சொல்ல மாட்டான். திருமணத்தன்று உள்ளங்கை வேர்க்க ஹோம புகையில் குருடாகி அமர்ந்திருந்த அவளுக்கு அவனுடைய குற்றச்சாட்டுகளில் 3/4 பாகம்
அவனுடைய அம்மாவின் கற்பனை என்று தெரியாது. அவன் சொல்வதை நம்பி நடந்த தவறுகளுக்கும் நடக்காத தவறுகளுக்கும் பல முறை தன் பிறந்த வீட்டினர் சார்பில் அவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வாள். மாமியாருக்கு மன்னிப்பு கேட்டு கடிதங்கள் எழுதுவாள். அவனுடைய சுயரூபத்தை அவள் அறிந்து கொண்ட பிறகு நிலைமை மாறியது. தன் வேஷம் கலைந்து விட்டதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வெட்கப்படுவதற்கு பதில் அவன் மேல் கோபம் வந்தது. ஏற்கனவே அவனை புரிந்து கொண்டதால் அடைந்த ஏமாற்றம், துக்கம் இவைகளுடன் அவனுடைய இந்த அநியாய கோபத்தினால் வந்த ஆத்திரமும் சேர்ந்துதான் அவள் மனதில் வெறுப்புக்கு அடிகோலிட்டிருக்க வேண்டும். அவள் மனதில் இவ்வாறு வெறுப்பு தோன்றிய பிறகுதான் அவனுடைய சண்டைகளும் உக்கிரமடைந்தன. அவள் எவ்வளவுதான் முயற்சித்து அதை தன் முகத்தில் காட்டாமல் மறைத்தாலும் அவளுள் மண்டியிருந்த வெறுப்பை அவனுடைய உள்மனது உணர்ந்திருக்க வேண்டும். அவனுடைய அந்த உணர்தல் மட்டும் போலி அல்ல என்று அவள் நினைத்து கொண்டான். தட்டிலேயே கையை கழுவிவிட்டு அவன் தலை நிமிர்ந்தான். எண்ணங்களில் மூழ்கி அவனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த அவள் சட்டென்று தன் கண்களை அவன் முகத்திலிருந்து அகற்றினாள். ஆனால் அதற்கு முன் அவன் பார்த்து விட்டான். அந்த கண்களில் தெரிந்த வெறுப்பை, அதை நேருக்கு நேர் அவன் சந்திப்பது இதுவே முதன்முறையாகும். அந்த வெறுப்பின் ஆழம் அவனை நிலைகுலைய செய்தது. கன நேர மௌனத்திற்கு பிறகு சுதாரித்து கொண்டு, என்ன முறைக்கிற என்று இறைத்தான். அவள் மௌனமாக இருந்தாள். அவளுக்கு ஆயாசமாக இருந்தது. அவளுக்கு தெரியும், அவளுடைய வெறுப்பின் ஆழம் அவனை அதிர்ச்சி உற செய்தாலும் அது நிரந்தரமானது அல்ல. அவனுடைய தேவைகள் மட்டுமே அவனுக்கு பிரதானம். அவளுடைய கை சாப்பாட்டை ரசித்து சாப்பிடவும், அவள் இணங்கினால் தன் இச்சையை தீர்த்து கொள்ளவும் அவன் என்றைக்கும் தயாராக இருப்பான். அவனுக்கு தன் மேல் அன்பு இல்லை என்று தெரிந்தது முதல் அவள் அவனுடைய இச்சையை இடம் கொடுக்க மறுத்துவிட்டாள். அன்பில்லாத கணவனுடன் சோரம் போவதற்கு சமம் என்று அவளுடைய உறுதியான அபிப்பிராயமும், அப்படி சோரம் போவதற்கு அவளை அவன் அழைத்த போதுதான் வெறுப்பை தந்த அந்த வினாடி வந்ததோ இல்லை, அந்நேரம் அவளுடைய உடம்பெல்லாம் தீப்பற்றினார் போல எரிந்ததோ தவிர வெறுப்பு அதற்கு முன்னரே அவளுடைய மனதில் பூரணமாக வியாபித்து விட்டிருந்தது. குழந்தையின் அருகுரல் கேட்டு திடுக்கிட்டு எழுந்தாள். வாசற் கதவு திறந்திருந்தது. அவன் ஆபீஸுக்கு போய்விட்டிருந்தான். உடனே பீரோவை பார்த்தாள். அதன் கதவு திறந்திருந்தது. அவளுக்கு புரிந்துவிட்டது. அவள் பூட்ட மறந்து விட்டிருந்தாள். அவன் நினைவுகளில் மூழ்கி இருப்பதை பயன்படுத்தி கொண்டு அவன் வீட்டு பணத்தில் கை வைத்திருப்பான். எவ்வளவு குறைகிறது என்று இன்று எண்ண தேவையில்லை என்று நினைத்து கொண்டாள். இன்று மட்டுமல்ல, இனி என்றுமே எண்ண தேவையில்லை என்ற எண்ணம் அவளுக்கு பெருத்த நிம்மதியை கொடுத்தது. குழந்தையை பார்த்தாள். தன் மூத்திரத்திலேயே வலிக்கு விழுந்துவிட்டு அதற்கு வேறு யாரோ காரணம் போல உரத்த குரலில் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறாள் குழந்தை. அவளை சமாதானப்படுத்தி குளிப்பாட்டி அனுப்பிப்பதற்காக நல்ல கவுனை எடுத்து கையில் வைத்தாள். நல்ல கவுனை கண்டவுடன் தன் வெளியே போக போவதை புரிந்து கொண்டாள் குழந்தை. சந்தோஷம் எல்லை மீறி சிரித்து கொண்டே ஓட ஆரம்பித்தாள். அவ்வப்பொழுது அம்மாவை திரும்பி பார்த்து கொண்டாள். இவளும் சிரித்து கொண்டு அவளை சற்று தூக்கி கொண்டு ஓடிவிட்டு பின்பு தன்னால் பிடிக்க முடியாதது போல நின்றாள். உடனே குழந்தை கழுக்கென்று சிரித்துவிட்டு ஓடி வந்து அவள் முன்னே நின்று கவுன் அணிவிப்பதற்கு தன் 2 கைகளையும் தூக்கினாள். குழந்தையை தயார் செய்து பால் கொடுத்துவிட்டு அவளும் தயாரானாள். தயாராகும் போது சொந்த வீட்டிலேயே திருடும் அந்த புது மாதிரியான ஒரு திருடனை பற்றி சிந்தித்தாள். திருமணமான புதிதில் அவள் கனவுலகில் மிதந்த நாட்கள் அவை. அவன் தன் சம்பளம் முழுவதையும் அப்படி அவன் சொல்ல அவள் நம்பினாள். அவளிடம் கொடுத்து கூறினான், இந்தா இதை பீரோலவை, நம்ம 2 பேரும் அவளுக்கு வேணுங்கிறச்ச எடுத்து செலவழிக்கலாம். அவளுடைய பிறந்த வீட்டிலோ அப்பாவின் அனுமதி இல்லாமல் அம்மாவால் ஒரு பைசா செலவழிக்க முடியாது. ஆகையால் அவளுக்கு தன் கணவன் தனக்கு ஏதோ நிறைய அதிகாரம் கொடுத்து விட்டார் போல இருந்தது. சந்தோஷத்துடன் சொன்னாள், சரி, யார் எடுத்தாலும் கணக்கு எழுதணும். அவன் சம்மதித்தான். அவள் கணக்கு எழுதினாள். அவள் எதிரே எப்பொழுது பணம் எடுத்தாலும் அவனும் எழுதினான். ஆனாலும் மாத கடைசியில் கணக்கு உதைத்தது. அவள் சொன்னான், உனக்கு மறதி ஜாஸ்தி, நீ ஏதாவது எழுத மறந்திருப்ப என்று அவளிடம் சொன்னான். அவளும் நம்பினாள். தனக்கு ஏதாவது நின்றது. ஒவ்வொரு மாத கடைசியிலும் பற்றாக்குறைதான். அவளுக்கு முதல் தேதி எப்பொழுது வரும் என்று இருக்கும். ஆனால் அவன் கவலைப்படவே மாட்டான். அவளுக்கு இது வியப்பாக இருக்கும். இவருக்கு மனதிடம் ரொம்ப அதிகம் என்று எண்ணி அவனை பற்றி பெருமை கொண்டாள். அப்பா அவருடைய பிறந்த நாள், பண்டிகை என்று ஏதாவது சாக்கிட்டு அனுப்பும் பணத்தை வைத்து ஒப்பேற்றுவான். அவன் சொல்லுவான், சேச்ச உன்னோட பணத்தை எடுக்காத என்று. என்ன இது
என்னோட பணம் நம்மளோடது இல்லையா என்று அவள் கோபிக்க, சரி உன் இஷ்டம் என்று கூறிவிட்டு போய்விடுவான். அவள் மாதம் பட்ஜெட் போட்டாள். தனக்கென்று ஒரு உள்பாவடை கூட வாங்கி கொள்ள மாட்டாள். தலை தீபாவளிக்கு பிறந்த வீட்டுக்கு போன போது அம்மா அவள் பெட்டியை பார்த்துவிட்டு நிலைமையை புரிந்து கொண்டு புடவை முதல் கைக்குட்டை வரை வாங்கி தந்தாள். அது அவளுக்கு அவமானமாக இருந்தது. ஆனால் அவற்றை வாங்க மறுத்து அம்மாவின் மனதை நோக்கடிக்கவும் பிடிக்கவில்லை. பொறுக்காமல் அம்மாவிடம் பற்றாக்குறையை பற்றி கூறினாள். அம்மா அதற்கு, அவர் கொண்டு வந்து உங்க 2 பேருக்கும் ஏதாச்சும் உனக்கு குடுத்தனம் பண்ண தெரியல என்று கூறிவிட்டாள். எவளும் நம்பினாள். வீடு திரும்பியதும் சிக்கனத்தை கடைபிடித்தாள். காய்கறி பழத்தை குறைத்து கொண்டாள். தான் பால் சாப்பிடுவதை நிறுத்தினாள். குறைந்த சம்பளத்திற்கு ஆள் பேசிக்கொண்டு முக்கால்வாசி வீட்டு வேலைகளை தானே செய்தாள். 4 மாத கருவை வயிற்றில் சுமந்து கொண்டே தண்ணீர் குடத்தை இடுப்பில் சுமந்து 3வது மாடியில் இருக்கும் தன் வீட்டிற்கு எடுத்துச் சென்றாள். இதையெல்லாம் அவள் சந்தோஷமாக செய்தாள். ஏனென்றால் அந்த பற்றாக்குறை அவனால் உண்டாக்கப்பட்டது என்று அப்பொழுது அவளுக்கு தெரியாது. அவன் மேல் அவள் வைத்திருந்த நம்பிக்கை எப்பொழுது சிதைந்தது? அவன் தன் வீட்டிலேயே திருடுபவன் என்பதை அவள் எப்பொழுது புரிந்து கொண்டாள்? பொங்கலுக்காக அப்பா அனுப்பிய பணத்தில் குழந்தைக்காக வாங்கிய பால் பவுடரை தின்றுவிட்டு அவன் சமையல் அறையிலிருந்து வெளியே வந்த பொழுது அவனுடைய கடைவாயில் ஒட்டியிருந்த வெள்ளை துகள்கள் அவனை காட்டி கொடுத்தனவே. அப்பொழுதுதானா? அதுதான் வெறுப்பின் ஆரம்ப பொழுதா? இல்லை, அதற்கு முன்பே இந்த வெறுப்பு அவளுடைய மனதை முழுவதுமாக ஆக்கிரமித்து விட்டிருந்தது. முதலாக அவன் தன் வீட்டிலேயே கண்ணக்கோள் வைப்பவன் என்பதை புரிந்து கொண்ட போதுதான் வெறுப்பை தந்த அந்த வினாடி ஜனித்ததோ? அப்படி இருக்க முடியாது. ஏனென்றால் அதை புரிந்து கொண்ட அந்த நொடியே தனியாக பிரிந்து அடையாளம் காட்ட முடியாது வெகு நாட்கள் அவன் திருட்டுத்தனத்தை புரிந்து கொள்ளாமல் தான் இருந்தான். ஆனால் இப்பொழுது வெகு நாட்களாகவே பீரோவை பூட்டி சாவியை தாலி கயிற்றில் கோர்த்து கொள்ள தொடங்கியிருந்தான். அவனுக்கு வேண்டிய பணத்தை அவ்வப்போது கொடுக்க தொடங்கியிருந்தான். அவள் எப்பொழுதிலிருந்து இப்படி செய்ய தொடங்கினாள் என்று அவளுக்கு நினைவில்லை. உண்மையை அவளுடைய உள்மனது எப்பொழுதோ உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் எந்த தருணத்திலிருந்து அவளுக்கு தெரிந்த விஷயமாயிற்று என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று தெரிந்தது. அந்த திருட்டுத்தனத்தை உணர்ந்த நாளிலிருந்து அவனுடன் சண்டை போடுவதை நிறுத்திவிட்டாள். அதற்கு கூட அவனுக்கு தகுதி இல்லை என்று அவளுக்கு தோன்றிவிட்டது. அவனுடைய திருட்டுத்தனத்தை உணரும் முன்பே அவனுடைய போடித்தனத்தை அவள் தெரிந்து கொண்டு விட்டாள். அவளுக்கு தெரிந்துவிட்டது அவனுடைய அன்பு போலி, கோபம் போலி, அதிகாரம் போலி, கத்தல் போலி, வார்த்தைகள் இரவல். இத்தனை யோசைகளுக்கு நடுவே அவள் கை மட்டும் வேலை செய்து கொண்டிருந்தது. தன் உடைகளையும் குழந்தையின் உடைகளையும் சூட்கேஸில் எடுத்து வைத்தாள். திறந்திருந்த பீரோவின் கீழ்த்தட்டிலிருந்து தன் போட்டோக்களை கீழெல்லாம் இறைத்து கொண்டே குழந்தை எடுத்து வந்தாள். அம்மாவும் தானும் சேர்ந்திருந்த போட்டோவுக்கு இச்சென்று முத்தம் கொடுத்து அம்மா என்று அறிமுகம் செய்தாள். குழந்தைக்கு கிட்டத்தட்ட 2 வயதாகி இருந்தது. மகா புத்திசாலி, எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறாள். ஆனால் அம்மாவை தவிர வேறு எந்த வார்த்தையும் பேச வரவில்லை. இவளுக்கு ஒரு சந்தேகம், தன்னுடைய நிகழ்கால வாழ்க்கையில் இதற்கு காரணமா என்று. அவனுடன் சண்டை போடுவது குழந்தையை உண்மையில் வெகுவாக பாதித்தது. அவன் கத்தும் போதெல்லாம் குழந்தை அவனுடைய முகத்திலேயே உற்று பார்த்து கொண்டிருப்பாள். அம்மாவின் முகத்தில் வேதனையின் சாயலை கண்டுவிட்டால் கூட குழந்தையின் உதடுகள் துடிக்க தொடங்கும். ஓர் அழுகையின் சரணம். அதனால் அவள் பல்லை கடித்து கொண்டு தன் உணர்ச்சிகளை மனத்தில் அடித்தளத்தில் அழுத்தி குழந்தையை பார்த்து சிரித்து கொண்டே இருப்பாள். திடீரென்று தன் அம்மாவின் உபதேசம் ஞாபகத்திற்கு வர அவளை அடிக்க கையை ஓங்குவான். குழந்தை அரண்டு விடுவாள். அவள் குழந்தையை தூக்கி கொண்டு அவனையே சலனமில்லாமல் பார்ப்பாள். அவனுடைய கை இறங்கிவிடும். அடிக்க அவனுக்கு தைரியம் கிடையாது. அவளுக்கு இருந்தது அந்த தைரியம். ஆனால் அடிக்க அவளுக்கு நம்பிக்கை இல்லை. அவள் தினம் சண்டை போடுவதில்லை. அதற்கு சில வழிமுறைகள் உண்டு. மாத தொடக்கத்தில் அவன் கையில் பணம் பொருளும். அவனுடைய உண்மையான சம்பளம் அவனுக்கும் கடவுளுக்கும் மட்டுமே தெரியும். அப்பொழுதெல்லாம் அவன் நைட் டியூட்டி என்று கூறி எல்லா விதத்திலும் ஃபுல்லாக நேரம் கழித்து வந்த உடனேயே தூங்கி விடுவான். நைட் டியூட்டி நைட் ஷோவில் தான் என்பது அவளுக்கு தெரியும். அம்மாவின் கடிதத்தால் அவன் பாதிக்கப்படும் நாட்களில் சண்டை, கத்தல், குற்றச்சாட்டுகள் என்று நாடகங்கள் நடக்கும். கையில் அதிக பணமும் இல்லாமல் தான். ஆனால் வித்தியாசம், அவனுடைய பாக்கெட்டில் டிக்கெட்டுகள் 1க்கு பதில் 2 இருக்கும். முதலில் இது அவளுக்கு வியப்பாக இருந்தது. ஏனெனில் அவனுக்கு நண்பர்களே கிடையாது. ஆனாலும் அவள் அவனை ஒன்றும் கேட்கவில்லை.
ஏனெனில் அதற்குள் அவள் வெறுப்பின் எல்லையை தொட்டிருந்தாள். ஒருமுறை துணிமணிகளை சலவைக்கு போடும் முன்பு அவனுடைய பாக்கெட்டை துளாவுகையில் அந்த பாதுகாப்பு சாதனம் ஒன்று அகப்பட்டது. திருமணம் நிச்சயமான போதே அப்பாவின் நண்பர் ஒருவர் அவளை நல்லெண்ணத்தோடு எச்சரித்தார். மாப்பிள்ளையோட உத்தியோகத்தில் பல பெண்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குற அதிகாரம் இருக்குமா? சில பெண்கள் இதுக்காக எதுவானாலும் செய்ய தயாராக இருப்பாங்க. நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ என்று அவன் நிலைமையை புரிந்து கொண்டு விட்டான். ஆனால் அதிர்ச்சி வரவில்லை, வருத்தம் கூட அடையவில்லை. அவளுக்கு அவனை விசாரிக்க பிடிக்கவில்லை. ஏனெனில் ஒரு மனைவியின் உரிமையை எடுத்துக்கொள்ள அவள் விரும்பவில்லை. பெண்களுடன் ஊர் சுற்றுகிறான் என்பது புரிந்தது. அவள் எண்ணிக்கொண்டாள், எது எப்படி இருந்தாலும் ஒரு நிச்சயம், இவனால் யாரையும் காதலிக்க முடியாது. ஏனென்றால் அந்த உணர்ச்சியே இவனுக்கு தெரியாத ஒன்று. இவனால் யாரையும் வைத்து கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் அவளுக்கு பணம் செலவழிக்க இவனுடைய சுயநலம் இடம் கொடுக்காது. இப்படி தனக்கு தானே சமாதானம் சொல்லி கொண்ட பிறகும் கூட அன்று விக்கி விக்கி ஏன் அழுதோம் என்று இப்பொழுது கூட அவளுக்கு புரியவில்லை. ஆனால் வெறுப்பின் ஆரம்பம் இன்று இல்லை என்று மட்டும் புரிந்தது. மனம் நினைவுகளில் மூழ்கியிருந்தாலும் அவள் முக்கியமான சாமான்களை எல்லாமே எடுத்து வைத்து கொண்டாள். அம்மி முதல் சோஃபா செட் வரை எல்லாமே அவள் அப்பா வாங்கி கொடுத்தது. அவனுடைய முக்கால்வாசி உடைகளையும் சேர்த்து தன்னுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் அவள் எடுத்துக்கொண்டால் இந்த வீடே காலியாகிவிடும். அவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொள்ள அவளுக்கு விருப்பமில்லை. ஆகவே பல சாமான்களை அவனுக்கு பிச்சையிட்டு விட்டாள். தன்னுடைய எம்எஸ்சி புத்தகங்களையும் சான்றிதழ்களையும் எடுத்து வைக்கும் போது இனி இவைகள் தான் என் மூலதனம் என்று எண்ணிக்கொண்டாள். வாசலில் வந்து தெருவில் ஃபோன் டாக்ஸியை கூப்பிட்டாள். வயதான சர்தார்ஜி டிரைவர். அவளை ஒரு சாமானும் தூக்க விடவில்லை. அடுத்த வீட்டுக்காரி முகத்தில் ஒரு பெரிய கேள்விக்குறியோடு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாள். நல்ல வேளை அதிகம் பழகாததால் கேள்வி நாக்குக்கு வரவில்லை. அதை சாதகமாக்கி கொண்டே வீட்டின் சாவியை அவளிடம் கொடுத்து அவன் வீடு திரும்பும்போது கொடுத்து விட சொன்னாள். குழந்தையை தூக்கி கொண்டு டாக்ஸியில் ஏறி ஹவுத் எக்ஸ்டென்ஷன் ஜாயியே என்று சொன்னாள். குழந்தை ஜன்னல் வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டும் நடுநடுவே கை காட்டி சிரித்து கொண்டும் இருந்தாள். டிரைவரின் முன்னிருந்த சிறிய கண்ணாடி வழியே அவளுடைய வெள்ளை தாடியை பார்த்து பார்த்து சிரித்தார். அவரும் அன்பு பொங்க சிரித்து, ஏன் பேட்டி குடியாக்கே பாபா நையாயே, என் மகளே, இந்த பொம்மை குட்டியின் அப்பா வரவில்லையா என்றார். அவர் மௌனமாக அவள் இல்லை என்று தலையை ஆட்டினார். கையில் இருந்த விலாசத்தை பார்த்து அவருக்கு வழி சொன்னார். வீடு வந்து விட்டது. நல்ல வேளை அண்ணாவுக்கு டெல்லி மாற்றல் ஆகியது. இல்லாவிட்டால் இன்னும் சிரமமாக இருந்திருக்கும் என்று எண்ணிக்கொண்டாள். டாக்ஸி நின்ற சப்தம் கேட்டு அப்பாவும் அம்மாவும் வாசலுக்கு வந்தார்கள். அவள் குழந்தையோடு இறங்குவதை பார்த்தவுடன் அவர்களுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. இந்த மட்டிலும் மாப்பிள்ளை தன் விதியை தளர்த்தி அவளையும் குழந்தையும் அனுப்பி வைத்தாரோ என்று 3 மாத குழந்தையோடு சீர்சனத்தையோடு அவனை அனுப்பிய பிறகு அவர்களுக்கு இடையே எல்லா போக்குவரத்தும் நின்று விட்டிருந்தது. வேற்றுமுகம் பாராமல் குழந்தை பாட்டியிடம் தந்தாள். சர்தார்ஜி டிக்கியை திறந்து சாமான்களை எடுத்து ஹாலில் வைக்க ஆரம்பித்தார். சாமான்களை பார்த்தவுடன் அப்பா அம்மாவின் முகங்கள் பேய் அறிந்தார் போல ஆகிவிட்டன. சர்தார்ஜி பணத்தை வாங்கி கொண்டு குழந்தையின் கன்னத்தை தட்டிவிட்டு சென்றார். அவள் சூட்கேஸிலிருந்து தன்னுடைய சான்றிதழ்களை எடுத்து அப்பாவிடம் கொடுத்து, இதற்கெல்லாம் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கொடுங்கப்பா என்றார். அப்பா உடனே சட்டையை மாட்டிக்கொண்டு குழந்தையுடன் வெளியே கிளம்பிவிட்டார். அவர் நடையில் திடீரென்று வயதின் தளர்ச்சி தெரிந்தது. அம்மா டிஃபன் காப்பி கொண்டு வந்தார். அப்பொழுதுதான் இவளுக்கு நினைவுக்கு வந்தது, தான் காலையிலிருந்து ஒன்றும் சாப்பிடவில்லை என்பது. மௌனமாக சாப்பிட்டு விட்டு கை கழுவியதும் அம்மா நியூஸ் பேப்பரை கொண்டு வந்தார். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பாரு, டெல்லி யூனிவர்சிட்டியில் பிஸ்னஸ் லெக்சரர் கேட்டிருக்காங்க என்றாள். அவள் படித்தாள். உடனே உட்கார்ந்து ஒரு விண்ணப்பத்தால் அனுப்புமாறு கடிதம் எழுதி நிமிர்ந்தாள். அம்மா அருகே வந்து நின்றாள். தயங்கி தயங்கி மெதுவாக கேட்டாள், எப்போலிருந்துமா நிலைமை இத்தனை மோசமாக போச்சு? அவள் சொன்னாள், எனக்கே தெரியலம்மா என்றாள்.